இந்த வீடியோவில் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் ஆல்ரெடி மேக்னெட்ரானில் ரெண்டு சம்ஸ் பார்த்துட்டோம் அந்த டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக சம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் இருக்கக்கூடிய சம்ஸும் பார்க்க வரும். இப்போ ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் சம்ஸ் நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் லைட்டாக பார்த்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இதை வச்சு கூட அதை எழுதிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் எழுதிக்கலாம். ஸோ தட் ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினில் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரிப்பெல்லர் வோல்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் 2 வீடியோஸ்க்கு எப்படி நீங்கள் ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கிறீங்களோ இதுக்கும் ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த ஒரே ஒரு லைன் தான் ஃபார்முலா கிடையாது. இந்த ஈக்குவேஷனுடைய ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ரிப்பெல்லர் வோல்டேஜ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரிப்பெல்லர் வோல்டேஜ் விஆர். ரிப்பெல்லர் வோல்டேஜ்னா விஆர். ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா தெரியும். விஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த இதுலேருந்து விஆரை மட்டும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு V0 டிவைடட் பை இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின்ஸ் கொடுத்துறாங்கன்னு பார்க்கலாமா. கொஷினில் V0 கொடுத்துட்டான், L கொடுத்துட்டான், RSH கொடுத்துட்டான், E/M கொடுத்துட்டான், FR கொடுத்துட்டான். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ N is equal to 2 or 1/1 3/4 மோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு N கொடுத்துட்டாங்க, V கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், V0 சப்ஸ்டியூட் பண்ணோம், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். E/M சப்ஸ்டியூட் பண்ணோம். E/M நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.759 × 10⁻11. அதே மாதிரி 2πN எந்த நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டானே 2, அவ்வளோதான். இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். π/2 -8 × ω² L². எல் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டா 1 மில்லிமீட்டர். இப்போ நம்ம இதெல்லாமே என்ன கன்வெர்ட் பண்ணணும், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணும், மில்லிமீட்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டூ மீட்டர் பை 10⁻³ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 10⁻², மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 10⁻³ அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் இந்த ஒமேகான்ற ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது. ஒமேகா நம்மளுக்கு கொஸ்டினில் நம்மளுக்கு ஒமேகா எங்கேயுமே கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. எஃப் தெரிஞ்சால் ஒமேகா கண்டுபிடிக்க முடியுமா, எப்படி கண்டுபிடிக்க முடியும், 2πf is equal to ஒமேகா கரெக்டாக. அப்போ 2π × எஃபோட வேல்யூ என்ன, 9 GHz எங்கள் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 × π × 9 × GHz என்ன, 10⁻9. ஓகே, அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ டேரெக்டாக இப்போ இதுதான் ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூஷன் தான். விஆரோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் இந்த வேல்யூ இதுவும் கொஸ்டினில் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். E/Mோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கும் தெரியும், அது இல்லாமல் கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. தர்ஃபோர் எழுதியாச்சு. 2π × என்னோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 2. தர்ஃபோர் அந்த என்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். -π/2 8 × ஒமேகா is equal to 2πf. அப்போ ω² is equal to 2 × π × f is equal to this value, where this 9 GHz. 9 GHz the whole square into L². L இங்கே எனக்கு என்ன கொடுத்துறாங்க, மில்லிமீட்டரில் கொடுத்துறாங்க. ஸோ தட் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு த மீட்டர். ஸோ 1 × 10⁻³ ஃபார்முலாவில் L² இருக்கனால இங்கே எனக்கு ஸ்கொயர். ஸோ முடிஞ்சு போச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூ நான் இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், விஆர் தான் வேணும். ஸோ இந்த வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிட்டு அது கீழே கொண்டு வந்துடலாமா. ஸோ இது அந்த சைடு கொண்டு போயிட்டு அது கீழே கொண்டு வந்துட்டு அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து நான் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை நான் கேன்சல் பண்ணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணால் அந்த சைடு ரூட் எடுத்தால் முடிஞ்சா. ஸோ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு அந்த சைடு ரூட் எடுத்துகிட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் 850 as the value. ஸோ இந்த 600 அந்த 600 அந்த சைடு கொண்டு போயிட்டா 850 - 600 is equal to 250. தட் இஸ் மை ரிப்பெல்லர் வோல்டேஜ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் ரிப்பெல்லர் வோல்டேஜ் நியர்லி அரௌண்ட் ஒரு 200க்கு மேலேயாச்சும் மினிமம் இருக்கணும். 200 to விஆருடைய வேல்யூ ஏன்னா நம்ம லேபில் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா, 200 to 270 மினிமம் 270 or 290 இந்த ரேஞ்சுக்கு கிட்ட நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். தேர்ஃபோர் அப்போ நீங்கள் ஏதாச்சும் தப்பாக ஒரு 10 volts 20 volts அப்படின்னு மென்ஷன் பண்ணால் கூட அந்த ஐடியாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டு விஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரே ஒரு ஃபார்முலா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. நடுவில் என்ன ஒரு குழப்பம்னா, இந்த இடத்துல ஒமேகாவுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2πf சப்ஸ்டியூட் பண்ணுன்றது மட்டும்தான். எல்லாம் எனக்கு மில்லிமீட்டரில் கொடுத்துருப்பா, மீட்டரில் மாற்றணும் 10⁻³ 1 மில்லிமீட்டர்ன்றதுனால 1 × 10⁻³ அப்போ 1 மீட்டர் அப்படின்றது எனக்கு அங்கே ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் I0 கேட்குறாங்க. I0னா என்ன அப்படின்றத கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஃபைண்ட் த டிரெக்ட் கரண்ட் நெசசரி டு கிவ் அ மைக்ரோவேவ் கேப் வோல்டேஜ் ஆஃப் 200 volt. 200 volt கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு டேரக்ட் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் இந்த ஃபார்முலா இப்போ நான் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சாச்சு எழுதணுன்றதுக்காக. அப்போது I0 is equal to I0 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வோல்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 200 voltனு கொடுத்துட்டாங்க. அந்த வோல்ட்டை தான் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. V2 டிவைடட் பை 2 × J1 of x bar into RSH. RSH எனக்கு கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ தான். RSHன்றது இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15 kilo ohm அப்படின்றது. அதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், 15 kilo ohm, இதுக்கு பதிலாக 200, இதுக்கு பதிலாக 2. இந்த J1 of xன்றது டேரெக்டாக இந்த வேல்யூ நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ. J1 of x bar உடைய வேல்யூ இந்த வேல்யூ
வேல்யூ. ஒருவேளை இந்த இடத்துல வெறும் எக்ஸ் பார் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் டெரிவேஷன் படிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்லை. டெரிவேஷன்லேருந்து எடுத்து எழுதலாம். இப்போ நம்ம டெரிவேஷன் நம்ம படிக்காதனால தான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்கன்றேன். ஸோ டெரிவேஷன்ஸ் இல்லைன்னா படித்தவங்களுக்கு ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஸோ V2க்கு பதில் 200, இந்த வேல்யூக்கு பதில் நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு J1 ஆஃப் எக்ஸ் பாருக்கு பதில் 0.52 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக எனக்கு இந்த வேல்யூ வருது. I0ன்றதுனால ஆம்பியர் போட்டேன், கரண்ட்ன்றதுனால ஆம்பியர் போட்டு மில்லி ஆம்பியரில் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எலக்ட்ரானிக் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரானிக் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா n eta of E is equal to 2x bar into Jacobian function divided by 2 pi n into 2 pi n minus pi by 2. 2 into xக்கு தான் நான் ஆல்ரெடி இந்த வேல்யூ அஷ்யூம் பண்ண சொன்னேன். இந்த வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கலாம். J1 of xக்கு இந்த வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போது 2 into இந்த வேல்யூக்கு பதில் இது வேல்யூ, J1 of xக்கு பதில் இந்த வேல்யூ divided by 2 power n minus 2. என்னோட வேல்யூ எனக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கல்ல 2 அப்படின்றது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0.227 அப்படின்னு வரும். ஓகேவா? இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதினா தானே உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதுக்காக தான். அடுத்தது இது ஒரு 2 மார்க்ஸ் சம். இந்த 2 மார்க்ஸ் சம்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பவர் கேட்குறாங்க. பவர் அப்படின்னா ஃபைனலி உனக்கு என்ன மென்ஷன் பண்ணும், வாட்ஸில் மென்ஷன் பண்ணுன்றது தெரியும். இங்கே என்ன பவர்னா கிளைஸ்ட்ரானில் இருக்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டில் வரக்கூடிய பவர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னா பீம் கரண்ட்டையும் ஆனோடு வோல்டேஜையும் மல்டிப்ளை பண்ணி எது கூட மல்டிப்ளை பண்ணால் 0.308 கூட மல்டிப்ளை பண்ணி என்னோட வேல்யூவால் டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 0.308 இன்ட்டு V0 எனக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. பீம் வோல்டேஜ் அதான் நான் சொன்னால 300 வோல்ட். பீம் வோல்டேஜ்னாலும் ஆனோடு வோல்டேஜ்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ 300 வோல்ட் இன்ட்டு அதே மாதிரி I0 எனக்கு I0 எங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீம் கரண்ட் 20 மில்லி ஆம்பியர். ஸோ 20 into 10 to the power minus 3 டிவைடட் பை என்னோட வேல்யூ எனக்கு கொஸ்டின் இங்கே கொடுத்துருப்பாங்க. ட்ரிபிள் ஆர் ஸ்பேஸ் இதுதான் எனக்கு என்னோட வேல்யூ. கேபிட்டல் N is equal to 1/3/7. ஸோ 1/3/7 நான் இது 13/4 படிச்சிட, சரி 1/3/4 இது 13/4 படிச்சிடக்கூடாது. 1/3/4 அப்படின்னா இந்த வேல்யூ என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா 7/4 மென்ஷன் பண்ணுது. எப்படின்னா 1 into 3 plus 4, 1 into 3 3 plus 4 7. ஸோ 7 divided by 4 அதுதான் இந்த வேல்யூ. ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த வேல்யூ, இதுக்கு பதிலாக 1/3/4 பதிலாக 7/4 எப்படின்னா இந்த தான் எங்கள் சைடில் எழுதியிருக்கேன். அப்போ எனக்கு ஃபைனலாக இதை நான் வாட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கான நோட்ஸும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்லேயே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ராலையும் மேக்னெட்ரால் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுலேருந்து மேபி சம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரெட் டயோட் பார்க்கலாம்.